மேகதாது அணை சம்பந்தமா அனைத்து கட்சி கூட்டம் கூட்டணும் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்றீங்க. தாவேகா சொல்றாங்க நம்ம சட்டமன்றத்திலேயே அனைத்து கட்சிகளும் இருக்கிறாங்க, இங்கேயே ஒரு அனைத்து கட்சி கூட்டம் போட்டு தீர்மானம் நிறைவேற்றி மத்திய அரசுக்கு அனுப்பிட்டோம், இன்னொரு கூட்டம் எதுக்காக அப்படின்னு கேட்கறாங்க. ஒண்ணு, இன்னைக்கு மிக முக்கியமா இருக்கக்கூடிய விஷயமாக நாடாளுமன்றத்திலோ அல்லது விரைவிலோ கொண்டு வரப்படும் தொகுதி மறுவரையறை சம்பந்தப்பட்ட விஷயம் இருக்கு, அது சம்பந்தமா பேசலாம் வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. நீங்க எப்படி தமிழ்நாட்டினுடைய முக்கிய ஒரு ஜீவாதார பிரச்சனையா காவிரியை பார்க்குறீங்களோ, இதுவும் அதுக்கு கொஞ்சமும் நிகரான ஒரு விஷயம் தான். அப்ப அதுல உங்களோட நிலைப்பாடு இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்ட் அப்படின்னு பார்த்தா இங்க காவிரி நீர் அப்படிங்கிறது ஜூன் மாதத்திலே நமக்கு திறக்கப்பட வேண்டியது. இப்போ டீலிமிட்டேஷன் பற்றி நான் பின்னாடி சொல்கிறேன். ஏன்னா காவிரிங்கிறது வந்து குறுவை, நாங்கள் இப்போ அண்ணன் கலராஜன் அண்ணா இருக்கட்டும், கார்த்தியா இருக்கட்டும், எல்லாருமே டெல்டா மாவட்டத்தை சார்ந்தவங்க. குறுவை எத்தனை மாதத்தில் சாகுபடி பண்ணுவோன்னு தெரியும், குறுவைக்கான காலமும் முடிஞ்சு போச்சு. அப்போ குறுவெல்லாம் கருவி போயிட்டு இப்போ காவிரியோட கிளை நதி தான் எங்கள் ஊர் பக்கம் மஞ்சள் ஆறு, வீரசோழாறு, இந்த ஆற்றை நம்பி தான் இருக்கும். அது நான் காவிரியோட கடைமடை, நான் தரங்கம்பாடி பார்டரில் இருக்கேன். இப்போ எங்களுக்கெல்லாம் காவிரி வந்தால் தான், வேற வழியே கிடையாது. அது இந்த ஆடிப்பெருக்கு சொல்ல வேதனை. மயிலாடுதுறையில் நகராட்சியில் நாங்களே காவிரி ஆற்றுல குறுக்க எழுப்பி இதை போர் தண்ணியை உள்ளே விட்டு டேங்கரில் கொண்டு வந்து அதில் இன்னைக்கு வந்து டெல்டா மக்கள் வந்து இப்படி ஒரு ஆடிப்பெருக்கெல்லாம் கொண்டாடின வரலாறு நான் என் சின்ன வயசுலேருந்து நான் பார்க்குறேன். அப்படி இல்லை. ஆனால் அந்த மாதிரியான ஒரு மோசமான சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு. ஒரு அரசு அதில் என்ன நடவடிக்கை எடுத்ததுன்னு தான் கேள்வி கேட்க விரும்புகிறோம். நீங்கள் இதுவரைக்கும் உச்சநீதிமன்றம் போய் தீர்ப்பை பெற்றாச்சு. அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் அந்த தீர்ப்பை அரசிதழில் வெளியிடணும் எவ்வளவு பெரிய சட்ட போராட்டம் நடத்துறாங்கிற வரலாறுலாம் இருக்கு. அப்ப அவ்வளவு பெரிய ஒரு தீர்ப்பை வாங்கின பிறகு அந்த தீர்ப்பை நிறைவேற்றாத கர்நாடக அரசை நீங்க போய் நான் அவரை சந்திச்சு பேசலாம்னு நினைச்சேன் அப்படின்னு முதல்வர் இன்னைக்கு பேசுறாரு. அதுவே தப்புன்னு தான் எல்லாருமே சொல்றாங்க. அது சொல்றாரு, நான் எவ்வளவு அது எனக்கு எந்த மரியாதை குறைவு ஏற்பட்டாலும் நான் தாங்கிக்கொள்ள தயாரா இருக்கேன். உங்களுக்கு ஒரு மரியாதை குறைவுனா ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் மரியாதை குறைவு தான் சிபிஎம் சட்டமன்ற உறுப்பினர் பேசுறாங்க, பிரேமலதா அவர்கள் பேசுறாங்க, எல்லாருமே அதான் சொல்றாங்க. அப்ப நீங்க இதுல என்ன ஸ்டாண்ட் எடுக்குறீங்க, நீங்க இதுல என்ன எதிர்வினை ஆற்றுறீங்க? அப்ப அதை முதல்ல பார்க்கணும். அப்ப திறந்து விட வேண்டிய டிஎம்சியை திறக்கல. இன்னொன்னு, கர்நாடகாவில் அனைத்து கட்சி கூட்டம் போட்டு ஜல்சக்தி துறையை சார்ந்த அமைச்சர் வந்து மத்திய அமைச்சர் ஒரு உட்காந்துக்கிட்டு பேசுறாரு. ஏன்னா அவர் கர்நாடகாவை சார்ந்த எம்பிங்கிறாரு. அதன் அடிப்படையில் நான் வந்து உட்கார்ந்தேன். நீங்க என்ன பண்ணுங்க, இந்த டிபிஆரை திருத்தி உடனே ரிவைஸ் பண்ணுங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட் அக்செப்ட் பண்ணணும்னு பேசுறாரு அந்த கூட்டத்தில். அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? இப்ப அனைத்து கட்சி கூட்டம் ராஜ்மோகன் சொல்றது நான் சிரிப்பா தான் இருக்கு. ஏன்னா இங்க தமிழ்நாட்டில் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் பல பேர் வெளில இருக்காங்க. சட்டமன்ற உறுப்பினர், நீங்க இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் ஆயிட்டீங்க. இதற்கு முன்னாடி ராஜ்மோகன் காவிரி பத்தி பேசினப்ப சாதாரண ஆள். இன்னைக்கு ஆனா ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்த அண்ணன் வேல்முருகன் வெளியில இருக்கிறார், தனியரசு அவர்கள் வெளியில இருக்காங்க, கொங்கு ஈஸ்வரன் அவர்கள் வெளியில இருக்காங்க, இன்னும் அண்ணன் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் காவிரி போராட்டத்துக்கு நெடுங்காலமா போராடிட்டு இருக்காங்க, அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள். அவர்களுடைய கருத்தும் கேட்கணும். நீங்க கர்நாடகாவில் வாட்டாள் நாகராஜ கூப்பிடாம அங்க அனைத்து கட்சி கூட்டமே நடத்த முடியாது. ஒரு சாதாரண அமைப்பு, அந்த அமைப்புல இருக்கிற வாட்டாள் நாகராஜுக்கு அங்க காங்கிரஸா இருந்தாலும் சரி, பாஜக இருந்தாலும் சரி, கூட்டத்தில் மத்தியஸ்தில் உட்கார வச்சு அவங்க கருத்து என்னன்னு கேட்கும். ராஜ்மோகன் சொல்றாரு இங்கேயே எல்லாருமே இருக்குமா, இதே அனைத்து கட்சி கூட்டம்லாம் இதெல்லாம் எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. அப்ப நீங்க அனைத்து கட்சி கூட்டம் தான் அதை வலியுறுத்தணும். அப்ப அதை தான் நீங்க முதல்ல பேசிருக்கணும். நீங்க ஜூன் மாசமே திறந்து விட வேண்டிய 220,000 கனஅடி வந்து இப்ப திறந்து விட்டுருக்காங்க. அது என்ன, அங்க மழை பெஞ்சதுனால. அப்ப அதையும் வந்து நீங்க மேட்டூருக்கு வந்து நிரம்பிட்டா இல்ல மேட்டூர் திறந்தாச்சுன்னா அதுவும் கிடையாது. இப்போ அவங்களோட உபரி நீரை தான் திறந்து விட்டுட்டு இருக்காங்களே தவிர சட்டத்தை துளி கூட கர்நாடகம் மதிக்கல. அப்ப அவங்களோட பேச்சுவார்த்தைக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. நேரடியா நம்ம சந்திக்க வேண்டியது ஒன்றிய அரசு தான். இல்ல இப்ப என்னன்னா, நம்ம கடந்த 50 ஆண்டு காலமாக தொடர்ந்து சட்ட போராட்டம் நடத்தி பார்த்தாச்சு. ஆனா இப்ப அதுல எந்த பலனும் கிடைக்கல. அப்ப தாவேகா அரசு இப்ப புதுசா நேர்ல போய் உட்கார்ந்து பேசும்போது வாய்ப்பு கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை. யாரோ ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. எம்ஜிஆர் போய் பேசுறாரு, அப்ப குண்டுராவ் அவர்கள்ட்ட பேசி சமாதானம் பண்ணி தண்ணியை கொஞ்சம் திறந்து விட்டாங்க. அதே மாதிரி பேசி நம்மளும் எம்ஜிஆர் பாணியில் ஆயிடும் யாரோ ஒரு தாள் சொல்லி கிடைச்சா கூட நல்ல. ஏங்க அது எப்படிங்க, சட்ட போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி அதெல்லாம் அப்பெல்லாம் பேச்சுவார்த்தை நீங்க சட்ட போராட்டமே இல்ல, பேசி முடிவு பண்ணணும். இப்ப சட்ட போராட்டம் நடத்தி சட்டத்துல தீர்ப்பு நமக்கு வந்துட்டு திருப்பி அங்க போகணுங்கிற தீர்ப்பே வந்த பிறகு நீங்க ஏன் திருப்பி அவங்கள்ட்ட போய் உட்கார்ந்து பேச வேண்டிய தேவையில்லை. மத்தியஸ்தம் பண்ண வேண்டியது ஒன்றிய அரசு. ஒரு 4 மாநிலங்கள் அங்க ஒரு நதியை பங்கிட்டு இருக்காங்க. பிரச்சனை இல்லை, மத்திய அரசு உள்ள புந்து மத்தியஸ்தம் பண்ணும்போது ஏன் இங்க வரல? ஏன்னா பாஜக அதை குறித்து பேசிட முடியாது. வர இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் பாஜக அங்க வெற்றி பெறுனா தண்ணி திறந்து விடுங்கன்னு பாஜக இருந்த ஒரு நபரும் பேச முடியாது. இன்னைக்கு ஆட்சியில் இருக்க காங்கிரஸும் அதை பேசாது. அப்ப காங்கிரஸ் பாஜகவுக்கு ஒரே நிலைப்பாடு தான். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறக்கணும்னு அவங்க பேசவே மாட்டாங்க. அப்ப மத்தியில் இருக்கிற அரசு தான் பேசணும். ரெண்டாவது விஷயம் டீலிமிட்டேஷனுக்கு வரேன். டீலிமிட்டேஷன்னா என்னன்னு தெரியாததுக்கு முன்னாடியே தமிழ்நாடு முதலமைச்சர் தான் இந்தியாவிலே முதலாக டீலிமிட்டேஷன் ஒன்று கொண்டு வராங்க. அதுல வந்து தென் மாநிலங்களுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்லி தென் மாநிலங்களில் உள்ள அனைத்து முதல்வர்களையும் அழைத்து உட்கார வச்சு
பேசி அதற்கு பிறகு சட்டமன்றத்திலையும் தீர்மானம் போடுறாரு. நாங்க தீர்மானம் போட்ட பிறகுதான் தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வந்து தீர்மானம் போடுறாரு ரெண்டாவதாக. அப்ப டீலிமிட்டேஷன் பத்தி நாங்க ஏற்கனவே சொல்லியிருந்தோம். தொகுதி மறுவரையில தென் மாநிலங்கள் அந்த ப்ரோரேட்டா பேசிஸ் இருக்கு. நீங்க மக்கள் தொகை அடிப்படையில கொண்டு வரக்கூடாது, விகிதாச்சார அடிப்படையில கொண்டு வந்தீங்கன்னா திமுக ஏற்கனவே முன்னாடியே சொல்லியிருக்கோம். அதை தான் இப்பயும் நாங்க வலியுறுத்துறோம். அதுல உங்களுக்கு எல்லாம் முன்னோடி நாங்க. ஆனா அது இப்போ வந்து அவங்க அந்த பட்ஜெட்ல எடுத்துட்டு வராங்கன்னா அதை முடிவு பண்ண வேண்டியது திமுக முடிவு பண்ணும். இப்ப தேவை கர்நாடகா ஒரு நீர் இங்க திறக்கல, கர்நாடகா மீறி இருக்கு, குறுவை சாகுபடி பாதிக்கப்பட்டிருக்கு. இந்த விவசாயத்துறை பட்ஜெட்ல நீங்க குறுவைக்கு கொடுத்துருக்கணும், கொடுக்கல. இதெல்லாம் தான் கேள்வி கேட்கிறோம், பதில் இல்லை.